சாந்தி. சற்று நேரம் இந்த உடலை மறந்து உடல் சார்ந்த உறவுகளை, பிரச்சனைகளை கடந்து என்னுடைய பலதரப்பட்ட எண்ணக் குவியல்களை ஒருங்கிணைத்து என் இரண்டு புருவங்கள் மத்தியில் கொண்டு வருகின்றேன். நான் ஓர் அழிவில்லாத ஆத்மா. என்னை சுற்றிலும் நிசப்தமான ஆழமான அமைதியை அனுபவம் செய்கின்றேன். நான் இங்கிருந்து என் ஒளி உடலை ஆதாரமாக்கி அழகான ஒரு மலர்வனத்திற்கு பறந்து செல்கின்றேன். அங்கு நறுமணமிக்க பல வண்ண மலர்கள் என்னை அன்போடு வரவேற்கிறது. அந்த இடத்தில் என் அதிப்பிரியமான, என் மனதை கவர்ந்த பாப் தாதாவை சந்திக்கின்றேன். பாப் தாதா என் முன்னால் அமர்ந்துள்ளார். பாபாவின் திவ்ய திருஷ்டி என்னை பரிசுத்தமான, பவித்திரமான, ஆனந்தமயமான ஓர் அற்புத உணர்வை ஏற்படுத்துகிறது. நான் ஓர் ஆத்மா. என் அதிப்பிரியமான பாப் தாதாவிடமிருந்து இனிய முரளியை கேட்க தயாராக உள்ளேன். இந்த அவ்யக்த முரளியில் பாப் தாதா கூறும் ஒவ்வொரு மகா வாக்கியமும் சுயம் என் பரிவர்த்தனைக்கானது. இதே ஸ்திதியில் நிலைத்திருந்து நான் முரளியை கேட்க தயாராக உள்ளேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. வாணி டேட் 24/5/2020. அவ்யக்த வாணி ரிவைஸ். சஸ்தா சௌதா और बचत का बजट. மலிவான வியாபாரம் மற்றும் சேமிப்பிற்கான பட்ஜெட். रत्नाकर बाप अपने बड़े ते बड़े सौदा करने वाली सौदागर बच्चों को देख मुस्करा रहे गए।
ரத்தின வியாபாரி பாபா தன்னுடைய மிக பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி குழந்தைகளை பார்த்து புன்சிரிப்போடு இருக்காங்க. சௌதா கித்னா படா और करने वाली सौदागर दुनिया के अंदर में कितने साधारण बोली वाड़ेகை பாபா சொல்கிறாங்க. இந்த வியாபாரம் மிகப்பெரிய வியாபாரம். ஆனால் செய்யக்கூடியவர்கள் வியாபாரிகள் உலகத்துக்குள்ள எவ்வளோ சாதாரணமானவர்களாக கள்ளம் கபடம் இல்லாதவர்களாக இருக்காங்க. भगवान से सौदा करने वाली कौन आत्माएं भाग्यवान बनी ये देख मुस्कुरा रहेगे. பகவானிடம் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எந்த விதமான ஆத்மாக்கள் பாக்யவானாக ஆகிறாங்க அதை பார்த்து புன்சிரிப்போடு இருக்காங்க. इतना बड़ा सौदा एक जन्म का जो 21 जन्म सदा मालामाल हो जाती है. இவ்வளோ பெரிய வியாபாரம் ஒரு ஜென்மத்தில் செய்யும்போது 21 ஜென்மத்திற்கு சதா அனைத்து விதமான செல்வங்கள் நிறைந்தவர்களாக ஆகிறாங்க. தேனா கியா और लेना क्या है, கொடுப்பது என்ன மற்றும் எடுப்பது என்னவாக இருக்கு. अनगिनत पद्मों की कमाई व पद्मों का सौदा कितना सहज करते को. அளவற்ற பல மடங்கு வருமானம், பல மடங்கு வியாபாரம் எவ்வளோ சகஜமாக சுலபமாக செய்கிறாங்க. सौदा करने में समय भी वास्तव में 1 सेकंड लगता है. வியாபாரம் செய்வதற்கான சமயம் உண்மையில் 1 செகண்ட் ஆகுது. और कितना सस्ता सौदा किया, மற்றும் எவ்வளோ மலிவான வியாபாரம் செய்திருக்கீங்க. 1 सेकंड में और 1 बोल में सौदा कर लिया, दिल से माना मेरा बाबा. 1 செகண்டில் மற்றும் ஒரே வார்த்தையில் வியாபாரம் செஞ்சுறாங்க. மனதார என்னுடைய பாபான்னு சொன்ன உடனே இந்த வியாபாரம் பாபாவிடம் சேரும். इस एक बोल से इतना बड़ा अनगिनत खजाने का सौदा कर लेते को सस्ता सौदा है ना. இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக இவ்வளோ பெரிய அளவற்ற பொக்கிஷங்களுடைய வியாபாரம் செஞ்சுறாங்க. மலிவான வியாபாரமாக இருக்கு இல்லையா. நான் மிகனத்துகை நான் மிகங்காகை. இது உழைப்பே இல்லாத மற்றும் பொருள் இல்லாத விலை அதிகமானதாகவும் இல்லை. நான் சமை தேனா படுத்தாகை. இந்த வியாபாரத்திற்காக நம்முடைய சமயத்தை தர வேண்டியது இல்லை. और कोई भी हद के सौदे करते तो कितना समय देना पड़ता है. மற்ற எந்த விதமான எல்லைக்குட்பட்ட வியாபாரம் செய்தாலும் அதற்கு நிறைய சமயத்தை தர வேண்டியதாக இருக்கு. मेहनत भी करनी पड़ती और महंगा भी दिन प्रतिदिन होता ही जाता है. அந்த வியாபாரத்தில் உழைப்பும் அதிகமாக செய்ய வேண்டியதாக இருக்கு மற்றும் விலை அதிகமாகவும் நாளுக்கு நாள் ஆகுது. और चलेगा कहाँ तक, மற்றும் அந்த வியாபாரம் எதுவரை நடக்கும். एक जन्म की भी கேரண்டி नहीं. ஒரு ஜென்மத்திற்கு கூட அந்த வியாபாரத்தில் கேரண்டி இல்லை. तो अब श्रेष्ठ सौदा कर लिया गई, वह अभी सोच रही हो कि करना गई. இப்போ சிரேஷ்டமான மிக உயர்ந்த வியாபாரம் செஞ்சிட்டிங்களா, இல்லை இப்போ நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்களா செய்யணுன்ட்டு. பக்கா சௌதா கர்லியா கைனா உறுதியான வியாபாரம் செஞ்சிட்டிங்க இல்லையா. बाप दादा अपनी सौदागर बच्चों को देख रहे थे. बाप दादा தன்னுடைய வியாபாரம் செய்யக்கூடிய குழந்தைகளை பார்த்துட்டு இருந்தாங்க.
सौदागरों की लिस्ट में कौन कौन नामी கிராமி கை வியாபாரிகளுடைய லிஸ்ட்ல யார் யார் புகழ் வாய்ந்தவர்களாக இருக்காங்க. दुनिया वाले भी नामी கிராமி लोगों की लिस्ट बनाते हैं ना. உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட பெயர் புகழ் வாய்ந்தவர்களுடைய லிஸ்ட்டை உருவாக்குறாங்க இல்லையா. விசேஷ் டைரக்டரி भी बनाते हैं. விசேஷமாக டைரக்டரியும் உருவாக்குறாங்க. பாக்கி டைரக்டரி में किनको के नाम के பாபாவுடைய டைரக்டரியில் யாருடைய பெயர் இருக்கு. जिनको ने दुनिया वालों की आंख नहीं जाती उनको ने की वापसी सौदा किया और परमात्मा नयनों की सितारे बन गए नूरे रतन बन गए. யார் மீது உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கண்கள் போகிறது கிடையாதோ அவங்க பாபாவிடம் வியாபாரம் செய்கிறாங்க மற்றும் பரமாத்மாவினுடைய கண்களின் நட்சத்திரமாக ஆயிறாங்க, கண்ணின் ஒளியாகவும் ஆயிறாங்க. நான் உமீந்த ஆத்மாவுக்கு விசேஷ் ஆத்மா பனா தியா. நம்பிக்கை இழந்த ஆத்மாக்களை விசேஷமான ஆத்மாக்களாக மாற்றியிருக்காங்க. ஐசா நஷா சதா ரேத்தாகை. இது போல போதை சதா இருக்கா. परमात्मा डायरेक्टरी के विशेष VIP हम के इसलिए कि गायन के बोलों का भगवान के. இது போல போதை உங்களுக்கு சதா இருக்கா. பரமாத்மாவினுடைய டைரக்டரியில் விசேஷமாக விஐபியாக நாம தான் இருக்கும். அதனால தான் பாடப்பட்டிருக்கு கள்ளம் கபடம் இல்லாதவர்களுடைய பகவானாக பாடியிருக்காங்க. ஹை சத்துர் சுஜான் லேக்கின் பசந்து போலேகி ஆத்தேகை. ஆனால் ரொம்ப புத்திசாலிகளாகவும் இருக்காங்க. ஆனால் கள்ளம் இல்லாதவர்களை தான் பாபா விரும்புகிறாங்க. दुनिया की बाहर मुखी சத்துராயி பாப்கோ பசந்து நகி. உலகத்தில் இருக்கக்கூடிய வெளி தோற்றமான புத்திசாலித்தனம் பாபாவுக்கு விருப்பம் இல்லை. உன்கோங்கா கலியுகமே ராஜ்யகை ஜகாங் அபி அபி லக்பதி அபி அபி கக்பதிகை. அவங்க கலியுகத்தில் ராஜ்யம் செய்கிறாங்க. அதாவது அப்பப்போ லட்சாதிபதியாக இருக்காங்க, அப்பப்போ பிச்சைக்காரனாக இருக்காங்க. लेकिन आप सभी सदा के लिए पद्मा पदम पति बन जाते हो. பயக்கா ராஜ்ய நெகி நிர்பைகை. ஆனால் நீங்கள் எல்லாருமே சதா காலத்திற்காக பத்மா பதம் பாக்யசாலிகளாக ஆயிறீங்க. பயத்தினுடைய ராஜ்யம் கிடையாது, பயமற்றவர்களாக இருக்கீங்க. ஆஜிகை துனியாமி தன் பீகை ஆர் பயபீகை. இன்றைய உலகத்தில் செல்வமும் இருக்கு மற்றும் பயமும் இருக்கு. ஜித்னா தன் உத்னா பயமேகி காத்தே பயமேகி சோத்தி. எந்த அளவு செல்வம் இருக்கோ அந்த அளவு பயத்தில் சாப்பிட்றாங்க, பயத்தில் உறங்கிட்டுருக்காங்க. அவர் ஆப் பேஃபிகர் பாத்ஷாஹ் பன் சாத்தே. ஆனால் நீங்கள் கவலை இல்லாத ராஜாக்களாக ஆயிட்டீங்க. நிர்பை பன் சாத்தேகோ பயக்காபி பூத் கஹா ஜாத்தாகே. பயம் இல்லாதவர்களாக ஆயிட்டீங்க. பயத்தினுடைய பூதமாக கூட சொல்லப்படுது. ஆப் உஸ் பூத் சேபி சூட் ஜாத்தேகோ சூட் கயே கோனா. நீங்கள் அந்த பூதத்தின்கிட்ட இருந்து கூட விடுபட்டுட்டீங்க இல்லையா. ககாங் கோயி பயகை. ஏதாவது பயம் இருக்கா. ஜகாங் மேரா பன் ஹோகா வகாங் பய ஜரூர் ஹோகா. எங்கே என்னுடையது என்ற எண்ணம் இருக்கோ அங்கே பயமும் அவசியம் இருக்கும். மேரா பாபா சிரப் ஏக் ஹி சிவ் பாபாகை ஜோ நிர்பை பனாத்தாகை. என்னுடைய பாபா
ஒரே ஒரு சிவ பாபா மட்டும்தான் பயம் இல்லாதவர்களாக மாத்துறாங்க. உன்கே சிவாய் கோயி भी सोना किरण भी अगर मेरा है तो भी भय है. ஒரு பாபாவுடைய நினைவை தவிர மற்ற ஏதாவது பொருள் தங்கத்தின் மீது என்னுடையது என்ற எண்ணம் இருந்தால் பயம் இருக்கும். तो चेक करो मेरा मेरा का संस्कार ब्राह्मण जीवन में किसी भी सूक्ष्म रूप में रह तो नहीं गया के. அதனால் சோதனை செய்து பார்க்கணும். என்னுடையது என்னுடையது என்ற சம்ஸ்காரம் பிராமண வாழ்க்கையில் கூட ஏதாவது சூட்சமமான ரூபத்தில் இருக்கா? சில்வர் ஜூப்ளி கோல்டன் ஜூப்ளி மனா ரஹே கோனா. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சில்வர் ஜூப்ளி கோல்டன் ஜூப்ளி கொண்டாடிட்டுருக்கீங்க இல்லையா? चांदी व सोना रियल तभी बनता है जब आग में गलाकर जो कुछ मिक्स होता है उसको समाप्त कर देता है. வெள்ளி தங்கம் உண்மையானதாக எப்போ ஆகுதுன்னா, எப்போ அதில் நெருப்பில் எரிக்கிறாங்களோ அப்போ அதில் கலப்படமாக இருக்கக்கூடிய அனைத்துமே அழிஞ்சிரும். ரியல் சில்வர் ஜூப்ளி ரியல் கோல்டன் ஜூப்ளி கைனா உண்மையான சில்வர் ஜூப்ளி உண்மையான கோல்டன் ஜூப்ளியாக இருக்கலையா? तो ஜூப்ளி மனானே கேலியே ரியல் சில்வர் ரியல் கோல்டு பன்னாகி படேகா. அதனால் அதாவது ஜூப்ளி விழாக்களை கொண்டாடுவதற்காக உண்மையான சில்வராக உண்மையான கோல்டாக ஆகணும். ऐसे नहीं जो सिल्वर ஜூப்ளி वाले के व सिल्वर की कई. சில்வர் ஜூப்ளியில் இருக்கக்கூடியவங்க அவங்க சில்வர் ஜூப்ளியிலே இருக்காங்க, அது போல் கிடையாது. ये तो वर्षों की हिसाब से सिल्वर ஜூப்ளி कहते हैं. இது வருஷத்தினுடைய கணக்கில் சில்வர் ஜூப்ளின்ட்டு சொல்லப்படுது. लेकिन को सभी गोल्डन एज के अधिकारी गोल्डन एज वाले. ஆனால் எல்லாருமே கோல்டன் ஏஜை சேர்ந்த அதிகாரிகள் கோல்டன் ஏஜை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. तो चेक करो रियल गोल्ड कहाँ तक बनेगी. உண்மையான தங்கமாக எதுவரை ஆயிருக்கும் சோதனை செய்து பாருங்க. சௌதா தோ கியா லேக்கின் ஆயா அர் காயா ஐசே தோ நெகி. வியாபாரம் செய்துட்டோம், ஆனால் வந்தது மற்றும் சாப்பிட்டோம் அது போல் கிடையாது இல்லையா? இத்தனா ஜமா கியா ஜோ 21 பீடி சதா சம்பன்ன ரகே. 21 தலைமுறைக்கு சதா நிரம்பி இருக்கக்கூடியவர்களாக ஆகணும். அந்த அளவு நாம் சேமித்து வச்சிருக்கோமா? ஆப்கி வம்சாவளி பி மாலாமால் ரகே. உங்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் கூட அனைத்து செல்வங்கள் நிறைந்தவர்களாக இருக்கணும். ना सिर्फ 21 जन्म लेकिन द्वापर में भी बहुत आत्मा होने के कारण कोई कमी नहीं होगी. 21 ஜென்மத்திற்கு மட்டும் கிடையாது, துவாபர யுகத்தில் கூட பக்த ஆத்மாவாக இருக்கக்கூடிய காரணத்தினால எந்த விதமான குறையும் இருக்காது. इतना धन द्वापर में भी रहता है जो दान पुण्य अच्छी तरफ से कर सकते हो. இவ்வளோ செல்வங்கள் துவாபர யுகத்தில் கூட இருக்கு. அதாவது தானம் புண்ணியம் ரொம்ப நல்லா நீங்கள் செய்ய முடியும். कलयुग के अंत में भी देखो अंतिम जन्म में भी भिखारी तो नहीं बने को ना. கலியுகத்தினுடைய கடைசியில் கூட பாருங்கள், கடைசி ஜென்மத்தில் கூட பிச்சைக்காரர்களாக ஆகலை இல்லையா? டால் ரொட்டி காணே வாலி பனேனா. அதாவது ரொட்டி பருப்பு சாப்பிடக்கூடியவர்களாக ஆகியிருக்கீங்க இல்லையா? காலா தன் தோ நெகிகை லேக்கின் டால் ரொட்டி தோ கைனா. கருப்பு பணம் கிடையாது,
ஆனால் ரொட்டி பருப்பு இருக்கு இல்லையா, इस समय की कमाई व सौदा पूरा के कल्प भिखारी नहीं बनाएगा। इतना इकट्ठा किया कि जो अंतिम जन्म में भी दाल रोटी खाते को, इतना बचत का हिसाब रखते को, இந்த சமயத்தினுடைய வருமானம் வியாபாரம் முழுமையாக முழு கல்பத்தில் பிச்சைக்காரர்களாக மாற்றாது. இவ்வளோ நீங்கள் சேமிப்பு செய்திருக்கீங்களா, கடைசி ஜென்மத்தில் கூட ரொட்டி பருப்பு நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா, இவ்வளோ சேமிப்பு கணக்கு நீங்கள் வச்சுருக்கீங்களா? பட்ஜெட் பனானா ஆத்தாகை பட்ஜெட் உருவாக்குவதற்கு வருதா? ஜமா கர்னேமே கோசியார் போனா, சேமிப்பு செய்வதில் புத்திசாலிகளாக இருக்கீங்க இல்லையா? நகி தோ 21 ஜனம் கியா கரேங்கே. அப்படி இல்லை, 21 ஜென்மத்திற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? கமாயே கருணே வாலே பனேங்கே ய ராஜ்ய அதிகாரி பன் ராஜ்ய கரேங்கே. வருமானம் செய்யக்கூடியவர்களாக ஆகிறீங்களா, இல்லை ராஜ்ய அதிகாரியாக ராஜ்யம் செய்கிறீங்களா? रॉयल फैमिली को कमाने की ज़रूरत नहीं होती, प्रजा को कमाना पड़ेगा. ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் வருமானத்தை சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. பிரஜைகள் வருமானம் செய்தாகணும். உஸ்மே பி நம்பர் கே, அதில் கூட நம்பர் இருக்கு. சாகுகார் பிரஜா और சாதாரண பிரஜா கரீப் தோ கோத்தா கி நகீகை. செல்வந்தர் பிரஜை மற்றும் சாதாரண பிரஜை ஏழைகள் யாரும் கிடையாது. லேக்கின் ராயல் ஃபேமிலி புருஷாரத் கி பிராலப்த் ராஜ்ய பிராப்த கருத்தேகே. ஆனால் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க முயற்சியினுடைய பிராப்தியை ராஜ்யமாக அடைகிறாங்க. ஜனம் ஜனம் ராயல் ஃபேமிலிக்கு அதிகாரி பன்தேகை. ஜென்ம ஜென்மமாக ராயல் ஃபேமிலியினுடைய அதிகாரியாக ஆகிறாங்க. राज्य तख्त के अधिकारी हर जन्म में नहीं बनते, लेकिन रॉयल फैमिली का अधिकार जन्म जन्म प्राप्त करते के तो क्या बनेंगे? ராஜ்ய சிம்மாசனத்தினுடைய அதிகாரியாக ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஆகிறது கிடையாது. ஆனால் ராயல் ஃபேமிலியினுடைய அதிகாரம் ஜென்ம ஜென்மாந்தரத்திற்கு பிராப்தியாக கிடைக்குது. அதனால் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க? பட்ஜெட் பனாவோ. இப்போ நீங்கள் பட்ஜெட் தயார் பண்ணுங்க. பட்ஜெட்டுக்கு ஸ்கீம் பனாவோ, சேமிப்பினுடைய ஸ்கீம் தயார் பண்ணணும். आज कल के ज़माने में वेस्ट से बेस्ट बनाते हैं. இன்றைய கால உலகத்தில் வேஸ்ட்டிலிருந்து பெஸ்ட்டாக உருவாக்குறாங்க. வேஸ்ட்டு கோகி பச்சாத்தேகை, வீணானவற்றை தான் சேமிப்பு செய்கிறாங்க. तो आप सब भी बचत का खाता सदा स्मृति में रखो. நீங்கள் கூட எல்லாருமே சேமிப்பு கணக்கை சதா நினைவில் வைக்கணும். பட்ஜெட் பனாவோ, பட்ஜெட்டை தயார் பண்ணணும். संकल्प शक्ति, वाणी की शक्ति, कर्म की शक्ति, समय की शक्ति कैसे और कहाँ कार्य में लगानी है. எண்ணங்களுடைய சக்தி, வார்த்தைகளுடைய சக்தி, கர்மத்தினுடைய சக்தி, சமயத்தினுடைய சக்தி எப்படி மற்றும் எங்க காரியத்தில் பயன்படுத்தணும். ऐसे ना को ये सब சக்தியாக व्यर्थ चली जाए. இந்த அனைத்து விதமான சக்திகளும் வீணான முறையில் போயிற்று, அது போலவும் இருக்கக்கூடாது. संकल्प भी अगर साधारण है, व्यर्थ है तो व्यर्थ और साधारण दोनों बचत नहीं हुई, लेकिन गवाया है. எண்ணங்கள் கூட ஒருவேளை சாதாரணமாக இருந்தது, வீணானதாக இருந்தது. வீணானது மற்றும் சாதாரணமான எண்ணங்கள் இந்த ரெண்டுமே சேமிப்பாக இருக்காது, ஆனால் அதை இழந்துரும். सारे दिन में अपना चार्ट बनाओ.
ஒரு நாள் முழுவதும் தன்னுடைய சார்ட்டை உருவாக்கணும். इन शक्तियों को कार्य में लगाकर कितना बढ़ाया, இந்த சக்திகளை காரியத்தில் பயன்படுத்தி எந்தளவு அதிகரிக்கிறோம். क्योंकि जितना कार्य में लगाएंगे उतना शक्ति बढ़ेगी. காரணம் எந்தளவு காரியத்தில் ஈடுபடுத்துகிறோம் அந்த அளவு சக்தி அதிகரிக்கும். जानते सभी को कि संकल्प शक्ति के, लेकिन कार्य में लगाने का अभ्यास इसमें नंबर वार के எண்ணங்களுடைய சக்தின்ட்டு சொல்லப்படுது. ஆனால் அந்த எண்ணங்களுடைய சக்தியை காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய பயிற்சி இதில் வரிசை கிரமமாக இருக்காங்க. कोई फिर ना तो कार्य में लगाते ना पाप कर्म में गवाते. ஒரு சிலர் காரியத்திலையும் பயன்படுத்தது கிடையாது, பாவ காரியத்திலும் இழப்பது கிடையாது. लेकिन साधारण दिनचर्या में ना कमाया ना गवाया. ஆனால் சாதாரணமான தினசரி காரியங்களில் சம்பாதிக்கவும் இல்லை இழக்கவும் இல்லை. ஜமாத்தோ நகி ஹுவானா, சேமிப்பு கிடையாது இல்லையா. साधारण सेवा की दिनचर्या व साधारण प्रवृत्ति की दिनचर्या, इसको बजट का खाता जमा होना नहीं कहेगा. சாதாரணமான சேவையினுடைய தினசரி காரியங்கள், சாதாரணமான இல்லறத்தினுடைய தினசரி காரியங்கள், இதனுடைய பட்ஜெட் கணக்கு சேமிப்பு சொல்கிறது கிடையாது. सिर्फ ये नहीं चेक करो कि यथाशक्ति सेवा भी की पढ़ाई भी की. யதார்த்தமான முறையில் எந்த அளவு என்கிட்ட சக்தி இருக்கோ அந்த அளவு நான் சேவை செய்தேன், படிப்பை படித்தேன். இது போல் மட்டும் நீங்கள் சோதனை செய்யாதீங்க. கிஸ்கோ துக்கு நகி தியா, யாருக்கும் நான் துக்கம் தரல. कोई उल्टा कर्म नहीं किया लेकिन दुख नहीं दिया तो सिख दिया. எந்த விதமான நேர்மாறான கர்மா செய்யலை, ஆனால் யாருக்குமே துக்கம் தரல, யாருக்காவது சுகம் கொடுத்தமா. जितनी अजैसी शक्तिशाली सेवा करनी चाहिए उतनी की. எந்த அளவு மற்றும் எப்படி சக்தி வாய்ந்த சேவை செய்யணும் அந்த அளவு நாம் செய்திருக்கமா. जैसे बाप दादा सदा डायरेक्शन देते कि मैं पन का मेरे पन का त्याग ही सच्ची सेवा के, ऐसी सेवा की बाप दादा सदा डायरेक्शन தராங்க. நான் என்னுடையது என்பதை தியாகம் செய்வதுதான் உண்மையான சேவையாக இருக்கு. இது போல சேவை செய்தமா. उल्टा बोल नहीं बोला लेकिन ऐसा बोल बोला जो किसी ना उम्मीद को उम्मीदवार बना दिया. நேர்மாறான வார்த்தைகளை பேசல, ஆனால் இது போல வார்த்தைகளை நாம் பேசியிருக்கமா. அதாவது நம்பிக்கை இல்லாதவர்களை நம்பிக்கை நிறைந்தவர்களாக மாற்றியிருக்கமா. ஹிம்மத் ஹீன் கோ ஹிம்மத்வான் பனாயா, தைரியத்தை இழந்தவர்களை தைரியம் நிறைந்தவர்களாக மாற்றியிருக்கமா. குசிக்கே உமங் உற்சாகமே கிஸ்கோ லாயா, குசியினுடைய ஆர்வம் உற்சாகத்தில் யாரையாவது கொண்டு வந்தமா. ஏகை ஜமா கருணா பச்சத் கருணா, இதுதான் சேமிப்பு செய்வது, சிக்கனம் செய்வது. ऐसे कि 2 घंटा 4 घंटा बीत गया व बचत नहीं हुई. இதே போல் 2 மணி நேரம் 4 மணி நேரம் கடந்து போயிடுச்சு, ஆனால் அது சேமிப்பு கிடையாது. सब शक्तियाँ बचत कर जमा करो ऐसा பட்ஜெட் बनावो. அனைத்து சக்திகளையும் சிக்கனம் செய்து சேமிப்பு செய்யணும். இது போல பட்ஜெட்டை உருவாக்கணும். ஏ சால் பட்ஜெட் பனாக்கர் காரிய கரோ. இந்த வருஷம் சிக்கனம் செய்து அதற்கான பட்ஜெட்டை தயார் பண்ணி காரியம் செய்யணும். हर शक्ति को कार्य में कैसे लगावे ये प्लान बनावो.
ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் எப்படி ஈடுபடுத்தணும், அதற்கான பிளான் உருவாக்கணும். ईश्वरीय बजट ऐसा बनाओ जो विश्व की हर आत्मा कुछ न कुछ प्राप्त करके कि आपके गुणगान करे. ஈஸ்வரிய பட்ஜெட்டை இது போல உருவாக்கணும். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் ஏதாவது கொஞ்சமாவது பிராப்தியை அடைந்து உங்களுடைய குணங்களை பாடணும். சபிக்கோ குச் ந குச் தேனாகி கை, அனைவருக்கும் ஏதாவது தரணும். சாகே முக்தி தோ, சாகே ஜீவன் முக்தி தோ, முக்தியை தரணும் அல்லது ஜீவன் முக்தியை தரணும். मनुष्य आत्मा ये तो क्या प्रकृति को भी पावन बनाने की सेवा कर रहे को. மனித ஆத்மாக்கள் மட்டும் கிடையாது, இயற்கையை கூட தூய்மையாக்கக்கூடிய சேவை செஞ்சிட்ருக்கீங்களா? ஈஸ்வரிய பட்ஜெட் அர்த்தாத் சர்வ ஆத்மாயி பிரகிருதி சகித் சுக்கி வசாந்த பஞ்சாபி. ஈஸ்வரிய பட்ஜெட் என்றாலே அனைத்து ஆத்மாக்கள், இயற்கை அனைத்துமே சுகம் நிறைந்ததாக, அமைதி நிறைந்ததாக ஆகணும். वह गवर्नमेंट बजट बनाती है, इतना पानी देंगे, इतना मकान देंगे, इतनी बिजली देंगे. உலகிலான கவர்மெண்ட் பட்ஜெட் தயார் பண்ணுது. இவ்வளோ தண்ணி தரணும், இவ்வளோ பில்டிங் தரணும், இவ்வளோ கரண்ட்டு தரணும். आप क्या बजट बनाते हो? நீங்கள் என்ன பட்ஜெட் உருவாக்குறீங்க? सभी को अनेक जन्मों तक मुक्ति और जीवन मुक्ति देवे. அனைவருக்குமே அநேக ஜென்மங்கள் வரை முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை தரணும். பிகாரி பன்சே துக் அசாந்தி சே முக்த கரி. பிச்சைக்கார நிலையிலிருந்து, துக்கம் அசாந்தியிலிருந்து விடுபட செய்யணும். ஆதா கல்பத்தோ ஆராம் சே ரகேங்கி. பாதி கல்பத்திற்கு ஓய்வோடு அங்கே இருப்போம். உன்கோங்கி ஆஸ்தோ பூரன் கோகி ஜாயேகி. அவர்களுடைய ஆசை முழுமையாக பூர்த்தி ஆயிரும். வலோக்தோ முக்திகி சாக்திகேனா. உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் முக்தியை தான் விரும்புகிறாங்க இல்லையா? ஜான்தே நகிகே லேக்கின் மாங்தே தோ ஹேனா. அதை பற்றி யாருக்கும் தெரியாது, ஆனால் எல்லாருமே கேட்குறாங்க இல்லையா? तो स्वयं के प्रति और विश्व के प्रति ஈஸ்வரிய பட்ஜெட் बनावो. அதனால் தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் முழு உலகத்திற்காகவும் ஈஸ்வரிய பட்ஜெட் உருவாக்கணும். சம்ஜா கியா கருணாகை. புரிஞ்சதா என்ன செய்யணும்? சில்வர் और गोल्डन जूबली दोनों इस वर्ष में कर रहे कोना. तो ये महत्व का वर्ष है. சில்வர் மற்றும் கோல்டன் ஜூப்ளி இந்த ரெண்டுமே இந்த வருஷத்தில் செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா? அதனால் இது மகத்துவத்திற்கான வருஷமாக இருக்கு. அச்சா, நல்லது. சதா சிரேஷ்ட சௌதா ஸ்மிருதி மே ரக்னே வாலி. சதா சிரேஷ்டமான வியாபாரத்தை நினைவில் வைக்கக்கூடிய, சதா ஜமாக்கா காத்தா படானி வாலி. சதா சேமிப்பு கணக்கை அதிகரிக்கக்கூடியவர்கள். சதா ஹர் சக்தியோங்கோ காரியமே லகாயே விருத்தி கருணே வாலி. சதா ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் பயன்படுத்தி அதை அதிகரிக்கக்கூடியவர்கள். சதா சமைக்கே மகத்துவக்கோ ஜான் மகான் பன்னே அர் பனானி வாலி. சதா சமயத்தினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்டு மகான் ஆகக்கூடிய மற்றும் மகானாக மாற்றக்கூடிய. ऐसे श्रेष्ठ धनवान श्रेष्ठ समझदार बच्चों को बाम दादा का याद प्यार और नमस्ते. இதுபோல சிரேஷ்டமான செல்வந்தர்கள், சிரேஷ்டமான புத்திசாலி குழந்தைகளுக்கு பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். குமாரோன்சி. குமார்ஸிடம்
कुमार जीवन भी लगती जीवन गई क्योंकि उल्टी सीढ़ी चढ़ने से बच गए. குமார்ஸுடைய வாழ்க்கை அதிர்ஷ்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கு. காரணம் தலைகீழான ஏணிப்படியை ஏறுறதுலேருந்து தப்பிச்சிட்டாங்க. கபி சங்கல்பத்தோ நகி ஆத்தா கை உல்டி சீடி சட்னிக்கா தலைகீழான ஏணிப்படியை ஏறணுங்கிற எண்ணம் ஒருபோதும் வராமல் இருக்கா. சட்னி வாலேபி உத்தர் ரகேகை ஏறுனவங்க கூட இறங்கிட்டு இருக்காங்க. சபி பிரபுத்தி வாலேபி அப்னேகோ குமார் குமாரி கெகலாத்தே கைனா அனைத்து இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட தன்னை குமார் குமாரிகளாக சொல்கிறாங்க இல்லையா. தோ சீடி உத்தரேனா அதனால் ஏணிப்படியிலேருந்து இறங்கிட்டீங்க இல்லையா. சதா அப்னி ஸ்ரேஷ்ட பாக்யக்கோ ஸ்மிருதிமே ரக்கும். சதா தன்னுடைய இந்த சிரேஷ்டமான பாக்கியத்தை நினைவில் வைக்கணும். குமார் ஜீவன் அர்த்தாத் பந்தனோசி பச்னேக்கி ஜீவன். குமார் வாழ்க்கை என்றாலே அதனுடைய அர்த்தம் பந்தனத்திலிருந்து தப்பிச்சு இருக்கக்கூடிய வாழ்க்கை. நகிதோ தேக்கோ கித்தனே பந்தனோமே கோத்தேகை. அப்படி இல்லைன்னா பாருங்கள் எவ்வளோ பந்தனங்களில் இருக்காங்க. தோ பந்தனோமி கீஞ்சனேசே பச்சு கயே. அந்த பந்தனத்திலேருந்து இழுக்கிறதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டீங்க. மண் சேவி ஸ்வதந்திர சம்பந்த சேவி ஸ்வதந்திர. மனதிலிருந்து கூட சுதந்திரமாக சம்பந்தத்திலிருந்து கூட சுதந்திரமாக இருக்கீங்க. குமார் ஜீவன் கைகி ஸ்வதந்திர. குமார் வாழ்க்கை என்றாலே சுதந்திரமானது. கபி ஸ்வப்னமேபி கியால் தோ நெகி ஆத்தா தோடா கோயி சகயோகி மில் ஜாயே. கொஞ்சம் யாராவது சகயோகி நமக்கு கிடைக்கணும். இது போல் ஒருபோதும் கனவுல கூட எண்ணங்கள் வராமல் இருக்கா. கோயி சாத்தி மில் ஜாயே யாராவது நமக்கு துணை கிடைக்கணும். बीमारी में मदद को चाहिए ऐसी कभी सोचते को. நோய் வரும் பொழுது உதவி கிடைக்கும் இது போல எப்பவாவது யோசிக்கிறீங்களா. பில்குல் கியால் நகி ஆத்தா கொஞ்சம் கூட எண்ணம் வராமல் இருக்கா. குமார் ஜீவன் அர்த்தாத் சதா உடுத்தே பஞ்சி பந்தன் மே ஃபன்சே குயே நகி. குமார் வாழ்க்கை என்றாலே சதா பறக்கும் பறவையாக கூடியவர்கள் பந்தனத்தில் மாட்டக்கூடியவங்க கிடையாது. கபிபி கோயி சங்கல்ப ந ஆவே. ஒருபோதும் எந்த விதமான எண்ணம் வரக்கூடாது. சதா நிர்பந்தன் கோ தீவிர கத்திசே ஆகே படுத்தி சடு. சதா பந்தனம் இல்லாதவர்களாக தீவிர வேகத்தில் முன்னால் போகணும். कुमारियों से कुमारिகளிடம் कुमारियों को सेवा में आगे बढ़ने की लिफ्ट मिली हुई है. குமாரிகளுக்கு சேவையில் முன்னேறுவதற்கான லிஃப்ட் கிடைச்சிருக்கு. ये लिफ्ट की श्रेष्ठ गिफ्ट है. இந்த லிஃப்ட் தான் श्रेष्ठமான பரிசாக இருக்கு. इस गिफ्ट को यूज़ करना आता है ना. இந்த கிஃப்டை யூஸ் பண்ண வருது இல்லையா. जितना स्वयं को शक्तिशाली बनाएंगे उतना सेवा भी शक्तिशाली करेगी. எந்த அளவு சக்திசாலியாக தன்னை மாத்துறீங்களோ அந்த அளவு சேவை கூட சக்தி வாய்ந்ததாக செய்யலாம். अगर स्वयं की किसी बात में कमजोर होगी तो सेवा भी कमजोर होगी. ஒருவேளை ஏதாவது விஷயத்தில் தன்னை பலகீனமாக்கும் பொழுது சேவை கூட பலகீனமானதாக இருக்கும். इसलिए शक्तिशाली बन शक्तिशाली सेवादारी बन जाओ. அதனால் சக்திசாலியாகி சக்திசாலி சேவை செய்யக்கூடியவர்களாக ஆகணும். ऐसी தயாரி கருத்தே चलो. இது போல தயார் பண்ணணும். जो समय आने पर सफलता पूर्वक सेवा में लग जाओ और नंबर आगे ले लो. சமயம் வரும் பொழுது
வெற்றி நிறைந்த சேவையில் ஈடுபடும் பொழுது மற்றும் நம்பர் முன்னால் எடுக்கலாம். अभी तो पढ़ाई में टाइम देना पड़ता है, फिर तो एक ही काम होगा इसलिए जगह भी को ट्रेनिंग करते रहो. இப்போ படிப்புல நேரத்தை தர வேண்டியதாக இருக்கு. திரும்ப ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் இருக்கும். அதனால நீங்க எங்க இருக்கீங்களோ ட்ரைனிங் செய்யுங்க. निमित्त बनी हुई आत्माओं की संग से तैयारी करते रहो. நிமித்தமாக ஆகி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய தொடர்பின் மூலமாக தயார் செய்யணும். तो योग्य सेवादारी बन जाएंगे. அப்போ தகுதியான சேவாதாரியாக ஆகலாம். जितना आगे बढ़ेगी उतना अपना ही फायदा है. எந்த அளவு முன்னால போறாங்களோ அந்த அளவு தனக்கு அதில் நன்மை இருக்கு. सबसे ज़्यादा खुशी किसको है? बाप को है या आपको? எல்லாரையும் விட அதிகமான குஷி யாருக்கு இருக்கு? பாபாவுக்கு இருக்கா இல்லை உங்களுக்கு இருக்கா? क्यों नहीं कहते हो कि मेरे को है? எனக்கு தான் இருக்குன்ட்டு ஏன் சொல்லல? द्वापर से भक्ति में पुकारा और अब प्राप्त कर लिया तो कितनी खुशी होगी. துவாபர யுகத்திலேருந்து பக்தியில் எல்லாருமே கூப்பிட்டாங்க, இப்போ அடைஞ்சிட்டோம், அப்போ எவ்வளோ குஷி இருக்கணும். 63 जन्म प्राप्त करने की इच्छा रखो और 63 जन्मों की इच्छा पूर्ण हो गई तो कितनी खुशी होगी. 63 ஜென்மத்தினுடைய பிராப்தியை அடைவதற்கான ஆசை வையுங்க மற்றும் 63 ஜென்மத்தினுடைய ஆசை பூர்த்தியாயிரும். அப்போ எவ்வளோ குஷி இருக்கும். किसी भी चीज़ की इच्छा पूर्ण होती है तो खुशी होती है ना. எந்த விதமான பொருளுடைய ஆசை பூர்த்தி அடைந்தது அப்போ அதில் குஷி இருக்கும் இல்லையா. ये खुशी की विश्व को खुशी देने वाली है. இந்த குஷி தான் முழு உலகத்திற்கும் சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கு. आप खुश होते हो तो सारी विश्व खुश हो जाती है. நீங்கள் குஷி ஆகும்போது முழு உலகமும் குஷி அடைஞ்சிரும். ऐसी खुशी मिली है ना. இது போல சந்தோஷம் கிடைச்சிருக்கு இல்லையா. जब आप बदलते हो तो दुनिया भी बदल जाती है. எப்போ நீங்கள் மாறுறீங்களோ அப்போ உலகமும் மாறிடுது. और ऐसी बदलती है जिसमें दुख और अशांति का नाम निशान नहीं. இப்போ இது போல மாற்றங்கள் வருது. அதாவது துக்கம் அசாந்தியினுடைய பெயர் அடையாளமே இருக்காது. तो सदा खुशी में नाचते रहो. அதனால் சதா குஷியில் டான்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. सदा अपनी श्रेष्ठ कर्मों का खाता जमा करते चलो. சதா தன்னுடைய சிரேஷ்ட கர்மத்தினுடைய கணக்கை சேமிப்பு செஞ்சுட்டே இருக்கணும். சபிக்கோ குஷிக்கா கஜானா பாண்டோ. அனைவருக்கும் குஷியினுடைய பொக்கிஷங்களை தரணும். ஆஜுகே சன்சார்மி குஷி நகிகை. இன்றைய உலகத்தில் மகிழ்ச்சி கிடையாது. சப் குஷிக்கே பிகாரிகை உன்கே குஷிசே பர்பூர் பனாவோ. அனைவருமே மகிழ்ச்சியில் பிச்சைக்காரர்களாக இருக்காங்க. அவங்கள மகிழ்ச்சியில் நிரம்பி இருக்கக்கூடியவர்களாக மாற்றணும். சதா இசி சேவாசே ஆகே படுத்தே ரகு. சதா இந்த சேவையில் முன்னேறிட்டே இருக்கணும். ஜோ ஆத்மாயின் தில் சிக்கஸ்த் பன் கயி உன்கோ மீ உமங் உற்சாக லாத்தே ரகு. எந்த ஆத்மாக்கள் மனசு உடைஞ்சு போயிருக்காங்களோ அவங்களுக்குள்ள உற்சாகம் ஆர்வத்தை கொண்டு வரணும். कुछ कर सकते नहीं को नहीं सकता. ऐसे दिल शिकस्त है और आप विजयी बनाने का उमंग उत्साह बढ़ाने वाले को. என்னால் எதுவும் செய்ய முடியல, எதுவுமே உருவாக்க முடியல, இது போல் மனசு உடைஞ்சு போயிருக்காங்க.
மற்றும் நீங்கள் வெற்றியாளராக மாற்றுவதற்கான உற்சாகம் ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க. சதா விஜய்கி ஸ்மிருதிகா திலக் லகா ரெகி, சதா வெற்றியினுடைய திலகத்தை அணிஞ்சிருக்கணும். திலக் தாரி பீகை ஸ்வராஜ்ய அதிகாரி பீகை இசி ஸ்மிருதிமே சதா ரகு, திலகதாரியாகவும் இருக்கீங்க மற்றும் சுயராஜ்ய அதிகாரியாகவும் இருக்கீங்க. இந்த நினைவில் சதா இருக்கணும். கேள்வி, जो समीप सितारे के उनके लक्षण क्या होंगे? யார் அருகாமையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்காங்க, அவங்களுடைய லட்சணம் என்னவாக இருக்கும்? பதில், உன்மே சமானதா திகாயி தேகி, அவர்களிடம் சமான் நிலை தெரியும். சமீப் சித்தாரோமே பாம் தாதா கே குண் और கர்த்தவ்ய பிரத்யக்ஷ திகாயி தேங்கே, அருகாமையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களிடம் வாம் தாதாவினுடைய குணங்கள் மற்றும் காரியங்கள் எடுத்துக்காட்டு ரூபத்தில் தெரியும். கித்தினி சமீபத்தா உத்தினி சமானத்தா ஹோகி, எந்த அளவு அருகாமையில் இருக்கிறோமோ அந்த அளவு சமான் நிலை இருக்கும். உன்கா முக்கடா பாம் தாதா கா சாட்சாத்கார் கரானே வாலா தர்பன் ஹோகா, அவர்களுடைய முகம் வாம் தாதாவினுடைய சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய கண்ணாடியாக இருக்கும். உன்கோ தேக்தே ஹி வாம் தாதா கா பரிச்சை பிராப்த ஹோகா, அவர்களை பார்க்கும் போதே வாம் தாதாவினுடைய அறிமுகம் கிடைக்கும். பலே தேக்கேங்கே ஆப்கோ லேக்கின் ஆக்கர்ஷன் வாம் தாதா கி தரப் ஹோகி, உங்களை பார்த்தாலும் அவர்களுக்கு வாம் தாதாவினுடைய கவர்ச்சியின் பக்கம் அவர்களுடைய நினைவு போகும். ஈஸ்கோ கஹா ஜாத்தாகை சன்சோஸ் ஃபாதர், இதற்கு தான் மகன் தந்தையை எடுத்து காட்டுவான் என்று சொல்லப்படுகிறது. ஸ்நேகிக்கே ஹர் கதமே जिसे स्नेह गई उसकी चाप देखने में आती है, ஸ்நேகத்தினுடைய ஒவ்வொரு அடியில் யார் மீது ஸ்நேகம் இருக்கோ அவர்களுடைய சீல் பார்ப்பதற்கு வரும். அவர்களை போலவே இருப்பாங்க. जितना हर्षित मूरत उतना आकर्षण मूरत बन जाती है, எந்தளவு மகிழ்ச்சி நிறைந்த மூர்த்தியாக இருக்காங்க அந்த அளவு கவர்ச்சி நிறைந்த மூர்த்தியாகவும் ஆவாங்க. வரதான் सेवा द्वारा अन्य आत्माओं की आशीर्वाद प्राप्त कर सदा आगे बढ़ने वाली महादानी भव, சேவையின் மூலமாக அநேக ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதங்களை அடையக்கூடிய சதா முன்னேறக்கூடிய மகாதானி ஆகுங்கள். மகாதானி பன்னா அர்த்தாத் दूसरों की சேவா கர்னா, மகாதானி ஆவது என்றாலே மற்றவர்களுக்கு சேவை செய்வது. दूसरों की सेवा करने से स्वयं की सेवा स्वतः ही हो जाती है, மற்றவர்களுக்கு சேவை செய்யும் பொழுது தன்னுடைய சேவை தன்னை தானாகவே நடக்கும். மகாதானி பன்னா அர்த்தாத் ஸ்வயம் கோ மாலாமால் கருணா, மகாதானி ஆவது என்றாலே தன்னை அனைத்து செல்வங்களில் நிரப்புவதாகும். जितनी आत्माओं को सुख शक्ति व ज्ञान का दान देंगे उतनी आत्माओं की प्राप्ति के आवाज या शुक्रिया जो निकलता वह आपके लिए आशीर्वाद का रूप हो जाएगा. எந்தளவு மற்ற ஆத்மாக்களுக்கு சுகம் சக்தி ஞானத்தினுடைய தானம் தரமோ அந்தளவு ஆத்மாக்களுடைய பிராப்தியின் சப்தமாக ஆசீர்வாதங்கள் அவங்களுடைய வாயிலிருந்து வரும். அது ஆசீர்வாதத்தினுடைய ரூபமாகவும் ஆயிரும். ஆசீர்வாதிகி ஆகே பன்னிகா சாதன்கை, இந்த ஆசீர்வாதம்தான்
முன்னேறுவதற்கான சாதனமாக இருக்கு. ஜின்கோனே ஆசீர்வாத மில்தீகை வ சதா குஸ் ரேத்தீகை. யாருக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்குதோ அவங்க சதா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. तो रोज अमृत वेली மகாதானி பன்னிகா ப்ரோக்ராம் பனாவோ. அதனால் தினமும் அமிர்த வேளையில் மகாதானி ஆவதற்கான புரோகிராம் உருவாக்கணும். கோயி சமை வ தின் ஐசா நாகோ ஜிஸ்மி தான் நாகோ. எந்த ஒரு சமயமும் எந்த ஒரு நாளும் தானம் தராமல் போயிடுச்சு அதுபோல இருக்கக்கூடாது. ஸ்லோகன் अभिका प्रत्यक्ष फल आत्मा को उड़ती कला का बल देता है. இப்போ அடையக்கூடிய உடனடி பலன் ஆத்மாவை பறக்கும் கலையினுடைய பலத்தை தருது. அதாவது இப்போ நம்ம செய்யக்கூடிய சேவையினுடைய உடனடி பலன் ஆத்மாவிற்கு பறக்கும் கலையினுடைய பலத்தை தரும். ஓம் சாந்தி.